ரீகோட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 1000 தான் வரும். கம்மி பட்ஜெட்டில் ரீகோட் ஃபவுண்டேஷன். இது இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டி, இது வந்து 4000 வரும். ஹுடா பியூட்டி ஃபவுண்டேஷன் இதோட கவரேஜ், இதோட ஃப்ளாலெஸ் எல்லாமே வந்து இந்த ரீகோடே வந்து மேட்ச் பண்ணிடுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நானும் ஸ்டார்டிங்லலாம் ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி, 4000 ரூபாய் ஆகுது. இதெல்லாம் வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஹுடா பியூட்டி மேக்கெல்லாம் ஒரு சில பேர், ரொம்ப கிடையாது, 100ல் 1-2 பேர் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்களா, இது யூஸ் பண்ணி மேக்கப் போடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால நம்மகிட்ட இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹுடா பியூட்டியும் மேக்கை வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். இதுவும் 4000 ரூபாய், இதுவும் 4000 ரூபாய். மேக்கு ஹுடா பியூட்டி ஹை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் இது ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் வச்சு ஒன்றும் யூஸ் கிடையாது. 3 ஷேடு வேணும் நம்மளுக்கு. டஸ்கி டோனுக்கும் வேணும், மீடியமும் வேணும், ஃபேரும் வேணும். 3 வச்சிங்கன்னா தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று மிக்ஸ் பண்ணும்போது, ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணும்போது வேறு ப்ராடக்ட்லாம் மிக்சிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் ஸ்பார் ஆகிடும் ஈஸியாக. இப்போ நீங்கள் ரீகோட் எடுக்கிறீங்கன்னா இந்த மேக் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது செட்டே ஆகாது. இதில் தான் உங்களுக்கு அந்த பேச்சஸ் வர்றது, கேக்கே வர்றது, சீக்கிரமாக வந்துடுறது, ஸ்டே இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் வரும். இதே நீங்கள் ரீகோட் எடுத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அதே பிராண்டில் மிக்சிங் பண்ணுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சிங் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ டஸ்கிக்கு, இப்போ இது டஸ்கி டோன் ப்ரௌனி, ஃபார்வர்ட் டியூப்ல ப்ரௌனி, இது வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். இல்லை இது இப்போ என் டோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணணும். இதே அவங்க டோனுக்கு வேணும் அப்படின்னும் போது இதை வந்து நான் கொஞ்சம் இப்படி போட்டுட்டு ஃபார்வர்ட் டியூப்ல கொஞ்சம் மீடியம் ஷேடு லைட்டாக எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இதை பொறுத்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அந்த மிக்சிங்க்கு தான் வந்து வேறு ப்ராடக்ட் ஆட் பண்ணாதீங்க. அதே பிராண்ட். ஃபார்வர்ட் 52 எடுக்கிறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீகோட் எடுக்கிறீங்கன்னா அது ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக் எடுக்கிறீங்கன்னா அது ரெண்டுத்து, ஹுடா பியூட்டி எடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்து. பிஎஸ்சி ரெண்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆமாம். லூஸ் பவுடர் பிரைடுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர் மட்டும்தான் வாங்கணும், காம்பேக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. காம்பேக்ட் எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணுறீங்க, இல்லை பிரைட்ஸ்மேட் மேக்கப் பண்ணுறீங்கன்னும் போது காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஒரு பிரைடல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நைக்காலே பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடரும் போட்டால் பனானா பவுட்ரு இதெல்லாம் காமிக்கும், அதெல்லாம் வாங்கிடாதீங்க. பனானா பவுட்ரு வேறு, லூஸ் பவுடர் வேறு. பனானா பவுட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். இது ஒன்றே வந்தாருக்கும் ஷேட் கிடைக்காது உங்களுக்கு, மஞ்சள் கலரில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பரதநாட்டியெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணலாம். அப்படியே எல்லோவாக தெரியும் ஃபேஸு. ஆனால் வந்து பிரைடுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது, லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இந்த லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண மேக்கப்பை ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிவிடும். செட் பண்ணிடுச்சுன்னா தான் உங்கள் மேக்கப் வந்து வெளியே வராது. செட் ஆனாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, மேக்கப்பு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. அது வந்து இந்த செட்டிங் பவுடர் ரொம்ப முக்கியம். ஹுடா பியூட்டி பிராண்ட் நேம். ஷேடு பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்கிக்கு போடுறீங்கன்னா டஸ்கி பவுடரே போடணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் போடுறீங்கன்னா மீடியமே போடணும் இல்லை. நீங்கள் ஒரே ஒன்று மீடியம் மட்டும் வாங்கி வச்சுக்கிங்க அப்படின்னா டஸ்கிக்கும் போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஒரு டோன் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம். அதனால் பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேட்ச் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு மீடியம் ஷேட் மட்டும் வாங்கி, இதுவும் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். அதனால் இதை ஷேடாக நம்ம வாங்கி வச்சோம்னா பட்ஜெட் எங்கேயோ போகும். அதனால் மீடியம் மட்டும் வாங்கி வச்சுக்கிங்கன்னும் போது அதை டஸ்கிக்கும் போட்டுக்கலாம், ஃபேருக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபேருக்குமே நம்ம அவங்க ஸ்கின் டோனில் தான் ஃபவுண்டேஷன் கொடுப்போம். அதனால் மேட்ச் ஆகிடும். இது பண்ணிங்கன்னும் போது 4000 வரும். எல்லா ஃபேஸுமே செட் ஆகும். எல்லா ஃபேஸுமே செட் ஆகும். எல்லா ஃபேஸும் செட் ஆகும். கூட சொல்லுவாங்க வேறு என்ன பிராண்ட் சொல்லுவாங்க? ஆமாம், பிஎஸ்சி. இதே லூஸ் பவுடர் இன்னொரு பிராண்டு உங்களுக்கு நல்ல பிராண்டு வேணும் அப்படின்னா பிஎஸ்சிலையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹுடா பியூட்டி வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட், நல்லாயிருக்கும். கண்ணை முடிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணால் உங்கள் மேக்கப் எதுவும் ஆகாது. அதே மாதிரி தான் பிஎஸ்சியும் நல்ல பிராண்டு தான். இந்த 2 பிராண்ட் தவிர்த்து வேறு பிராண்டு கேட்காது.